ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி, எய்ம்ஸ் நியூ டெல்லி நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நார்செட் 7 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இது வந்து நார்செட் 7க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் எய்ம்ஸோடைய 15 எய்ம்ஸோடைய நர்சிங் ஆஃபீஸர் இது மூலியமாக தான் ரெக்ரூட் பண்ண போனாங்க. இதில் வேக்கன்சிஸ் வந்து எக்ஸாக்ட் வேக்கன்சி இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டீட்டெயில் வீடியோ செப்பரேட்டாக போடுவோம். இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் எலிஜிபிள், ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்படியே அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன் பை ஒன் நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? இதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. நார்செட் 7உடையது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 1/8/2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 21/8/2024 5 மணி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கரெக்ஷன் அல்லது இதில் ரெஜிஸ்ட்ரேஷனில் எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் 22/8/2024 24/8/2024 5 மணி வரைக்கும் கரெக்ஷன் பண்ணலாம். இதில் ரெஜிஸ்ட்ரேஷனில் லாஸ்ட் டேட் கரெக்ஷன் ரிஜெக்ஷன் இமேஜ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது, இல்லை வேறு ஏதாவது டிஃபிஷியன்சினால் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் 30/8/2024 2/9/2024 வரைக்கும் ரிஜெக்டட் இதை வந்து இமேஜஸ் இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக இருக்குது, டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான டைம் பீரியட். இந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ண முடியாது. எக்ஸாம் சென்டர் வந்து எந்த இடம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸாமுக்குடைய 2 நாள் முன்னாடி வந்து அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் சென்டருடைய இன்ஃபர்மேஷன் வந்து 1 வீக் முன்னாடி எடுத்துக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? எக்ஸாம் வந்து ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து செப்டம்பர் 15 சண்டே 2024 அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 4 2024 ஃப்ரைடே அன்னைக்கு இருக்கும்னு சொன்னாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. எக்ஸாம் சிட்டிஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் இருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டிலையும் மேக்ஸிமம் சென்டர் வந்து சென்னையில் இருக்கும். சரியா? இதை பற்றின அடண்டம், கொரிஞ்சின்னம், வேறு ஏதாவது நோட்டீஸு இல்லை அப்டேட்டு, இது எல்லாமே வந்து aimsexam.ac.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போடுவாங்க. அதை தான் நீங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நர்சிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெவல் 7 இருக்கக்கூடிய ஒரு பணியிடம், 7th CPCயில் லெவல் 7 இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் 9300 ஸ்டார்ட் ஆகும். பே பேண்டு 2ல் 34,800 உங்களுக்கு முடியும் இந்த பே பேண்டு. அதாவது கிரேட் பேவை பொறுத்த வரைக்கும் 4,600 வந்து உங்களுக்கு கிரேட் பே இருக்கும். குரூப் பி போஸ்ட், இது எய்ம்ஸ் நியூ டெல்லியில் குரூப் பி போஸ்ட்டு. அதர் எய்ம்ஸ்லேயும் ஆஸ் பர் அவங்களுடைய ஆர்ஆர் படி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து உங்களுக்கு 1 lakh கிட்ட வரும். உங்களுக்கு வந்து அரவுண்டு 85,000 90,000 கிட்ட வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட் மந்த் சேலரி இருக்கும். சரிங்களா? இந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ஹானஸ்ட் நர்சிங் முடித்தவர்கள் இல்லை பிஎஸ்சி நர்சிங் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். இந்தியன் நர்சிங் கவுன்சில் அல்லது ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். அதில் அங்கீகாரம் பெற்ற காலேஜில் படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி ஸ்டேட் அல்லது இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். இது ஒரு கண்டிஷன். அல்லது பிஎஸ்சி போஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லைனா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அல்லது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி DGNM முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அந்த கோர்ஸும் பார்த்திங்கன்னா இந்தியன் நர்சிங் கவுன்சில் இல்லைனா வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற காலேஜாக இருக்கணும். அடுத்தது நர்சஸ் அண்ட் மிட்வைஃபரி அப்படின்றதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸ்டேட் அல்லது இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 50 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். அதாவது பிஎஸ்சி நர்சிங்க்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரிக்கு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கவுண்ட் பண்ணிப்பாங்க. எய்ம்ஸில் வந்து ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30 வயது வரைக்கும் ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம்.
அது வந்து அந்தந்த எய்ம்ஸோடைய ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து லாஸ்ட் டேட் க்ளோசிங் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது இல்லையா, அந்த டேட்டு தான் கட் ஆஃப் டேட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 3000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா 2400 பே பண்ணணும். பிடபிள்யூடி கேண்டிடேட் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலியமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதில் ஒன்ஸ் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் எக்ஸாம் அப்பியர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? நார்செட்டுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து செப்டம்பர் 15 இருக்கும்னு சொன்னாங்க. ஸ்டேஜ் 2 வந்து ஆன்லைனில் இருக்கிறது வந்து 4th அக்டோபர் 2024 ஸ்டேஜ் 2 இருக்கும். சரிங்களா? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் வந்து 21/8/2024 வரைக்கும் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆன்லைன் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், வேறு எந்த மோடும் கிடையாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை பிரிண்ட் அவுட் போட்டு ரெடியாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி செல்ஃப் செக் எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ வந்து உங்களுக்கு 22லேருந்து 24/8/2024 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த 24/8/2024 அப்புறம் எந்த விதமான கரெக்ஷனும் பண்ண முடியாது. சரிங்களா? ஒவ்வொரு இமேஜுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான இமேஜை அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு இமேஜஸையும் நீங்கள் சேவ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அதை தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கூட என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதற்கான கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருடம், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 வருடம், பிடபிள்யூடிலேயே ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 வருடம், பிடபிள்யூடிலேயே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 வருடம், எக்ஸர்வீஸ் பண்ணால் 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஆர் அப்படின்ற மாதிரி தான் 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்ற மாதிரி தான் 8 வருடம், எஸ்சிஎஸ்டினா 10 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டகரி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி ஓபிசி கேண்டிடேட்லாம் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அன்ரிசர்வ்ட் இல்லைனா ஜென்ரலில் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஃபெயில் ஆகுறீங்களோ ஓபிசி, எஸ்சிஎஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி அதில் எதுலையாவது வந்து சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து உங்களோட கேண்டிடேச்சர் வந்து ஜென்ரலுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கேண்டிடேச்சரை கேன்சல் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நார்செட் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் நார்செட் ப்ரிலிமினரி, ஸ்டேஜ் 2 வந்து நார்செட் மெயின். நார்செட் ப்ரிலிமினரியில் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சராக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகணும், குவாலிஃபை ஆகணும். அதில் குவாலிஃபை ஆகக்கூடிய கேண்டிடேட் தான் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து அந்த கேண்டிடேட் தான் வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரிப்பேரிங். சரிங்களா? மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த கேண்டிடேட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த மார்க் வந்து உங்களுக்கு மெயின் மெரிட் லிஸ்ட்டோ அல்லது ரேங்க் லிஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. எக்ஸாம் வந்து 90 நிமிஷத்துக்கு இருக்கும், 100 எம்சிக்யூ இருக்கும், 100 மதிப்பெண், 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து 20 எம்சிக்யூ வந்து ஜென்ரல் நாலேஜ்லேயும் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூடில் நர்சிங் கோர்ஸ்லேருந்து வந்து 80 கொஷின்ஸ் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து அதாவது 1/3 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க் போகும். அதாவது 3 கொஷின் தப்பாச்சுன்னா 1 மதிப்பெண் வந்து போகும். கொஷின் பேப்பர் வந்து 5 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. 18 நிமிஷம் டியூரேஷனில் கண்டெய்ன் 20 கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்டேஜ் 1ல் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 50% எடுத்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட் 45% எடுக்கணும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் வந்து 40% எடுக்கணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து 5% ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேஜ் 2வை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1லேருந்து 5 டைம்ஸ் டோட்டல் சீட்டு வந்து எடுப்பாங்க. எடுத்து அந்த கேண்டிடேட் தான் வந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இதில் கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் தான் வந்து உங்களுக்கு அடுத்த ப்ராசஸுக்கும் எலிஜிபிள். சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்தது செலெக்ஷனுக்கும் எலிஜிபிள். நார்செட் மெயினை பொறுத்த வரைக்கும் 180 நிமிஷம் வந்து எக்ஸாம் இருக்கும். 160 கொஷின்ஸ், 160 மதிப்பெண் எடுக்கணும். 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து
கரெக்டான ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணணும். நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அதாவது 1/3 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு தப்பான ஆன்சர்ஸ்க்கும் வந்து போகும். சரிங்களா? எதுவுமே ஆன்சர் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த விதமான மார்க்ஸும் வந்து உங்களுக்கு போகாது. சரிங்களா? இதில் குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு சொன்னோம்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 50% இருக்கணும், ஓபிசி கேண்டிடேட் 45% இருக்கணும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் 40% இருக்கணும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா 5% ரிலாக்ஸேஷன் உண்டு. சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தும் எலிஜிபிலிட்டி செக்ஷனை பொறுத்தும் உங்களுக்கு வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்செட் மெயின்ஸில் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெரிட் வந்து அரைவ் பண்ணுவாங்க. எவ்வளவு சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது, அதே மாதிரி அதை வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத பொறுத்தும் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். நார்செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆண்டுக்கு 2 தடவை வந்து நார்செட் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய சீனியாரிட்டி எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? aimsexams.ac.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வேணும் எய்ம்ஸ் நார்செட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? என்னென்ன எய்ம்ஸ்லாம் வந்து இதில் லிஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த எய்ம்ஸோடைய வேக்கன்சிஸ்லாம் வந்து இதில் ஃபில் பண்ண போகிறாங்கன்னா எய்ம்ஸ் பத்திண்டா, எய்ம்ஸ் புவனேஸ்வர், எய்ம்ஸ் பிலாஸ்பூர், எய்ம்ஸ் டியோகர், எய்ம்ஸ் கோரக்பூர், எய்ம்ஸ் கவுஹாத்தி, எய்ம்ஸ் ஜோத்பூர், எய்ம்ஸ் கல்யாணி, எய்ம்ஸ் மங்கள்கிரி, எய்ம்ஸ் நாக்பூர், எய்ம்ஸ் நியூ டெல்லி, எய்ம்ஸ் பாட்னா, எய்ம்ஸ் ரேபர்லி, எய்ம்ஸ் ரிஷிகேஷ், எய்ம்ஸ் விஜய்பூர். சரிங்களா? இது ஃபுல்லும் தான் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து அது கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து நர்சிங்கில் டிகிரியோ டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.